ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா பெப்பர் போட்டு செய்கிறது சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியை நல்லா கழுவி குக்கரில் போட்டுட்டு அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, கல்லுப்பு, கருவேப்பிலை போட்டு கழுவி தண்ணி இருக்குல்லையே, அரிசி கழுவின தண்ணி, அதில் தான் நம்ம இது செய்ய போகிறோம். அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நிறையாவே. அதில் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். கறியை குக்கர் போட்டு தான் வேக வைக்கணும். ஏன்னா நாட்டுக்கோழி அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கலாம். அடுத்து இங்கே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் மிளகு 2 ஸ்பூன், 2-2.5 ஸ்பூன் கூட போடலாம். ஜீரகம் 3 ஸ்பூன் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து போட்டுக்கணும். நல்லா அந்த வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். திப்பியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இங்கே கறி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். கிண்டும் போதே தெரியுது நல்லா வெந்துருச்சு. எடுத்து பார்த்தேன், நல்லா வெந்துருச்சு கறியெல்லாம். இப்போ இதெல்லாம் நம்ம குழம்பு கலந்து வச்சிடலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுறணும். போட்டுட்டு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வரைய போட்டுக்கலாம். நமக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஆனால் மிளகோட காரமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கறி வேக வைக்கும்போது பாதி தான் நான் அதில் போட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு அந்த மிச்சம் இருக்கிற கழனி தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கணும். அதாவது குக்கர் விசில் போடாமல் சும்மா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா ஒரு 50 ml நல்லெண்ணெயும் 2 ஸ்பூன் விளக்கெண்ணையும் இதில் ஊற்றணும். கடைசியாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா குழம்பு ரெடி ஆகிடுச்சி. அதை நான் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி, நல்லா சூடாக இருக்கும்போது ஒரு கிண்ணத்தில் ஊற்றி குடித்தோம்னா சளிக்கு அவ்வளோ நல்லது. இன்னும் குழந்த பெற்ற தாய்மார்களுக்கெல்லாம் வந்து இதில் பச்சையாக நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி அதை அப்படியே குடித்தோம்னா இடுப்பு எலும்புக்கெலாம் அவ்வளோ வலுவாக இருக்கும். டயர்ட்னஸ் தெரியாது, உடம்பு வலியும் இருக்காது. இப்படி தான் நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைலில் தண்ணி குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எங்கேயுமே இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா அப்புறம் திரும்ப திரும்ப செய்யணுன்னு தான் தோணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.